வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பஞ்சபூத நவக்கிரக தவத்தை தொடர்ந்து கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் அதே தவ நிலையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆல்ரெடி நிறைய ப்ராசஸ் இதில் பார்த்துட்டோம். ரெக்கார்டிங் கொஞ்சம் லேட்டாக பண்ணதுனால இப்போ இந்த இடத்துலேருந்து தொடங்குகிறோம். ஸோ நன்றியுணர்ச்சியோடு நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கிற வளங்களுக்கு நன்றி தெரிவித்து, வளங்கள், உறவுகள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், நிறுவனம் எல்லாவற்றிற்கும் நமக்கு வாழ்க்கையில கிடைத்திருக்கிற எல்லா செல்வங்கள், எல்லா வளங்கள் எல்லாவற்றிற்கும் நான் நன்றி தெரிவித்து, அந்த நன்றியுணர்வோடு இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ பண்றோம். நம் வாழ்வின் எல்லா இலக்குகளையும் நாம் அடைந்து விட்டோம். அந்த இலக்குகளை அடைந்து விட்டதால் நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்மை சுற்றியுள்ளோருக்கு, இந்த உலகிற்கு, நம் வாடிக்கையாளர்களுக்கு எல்லோரும் நன்மை ஏற்படுகின்றது. எல்லாவர்க்கும் செல்வச் செழுமை ஏற்படுகின்றது. செல்வச் செழுமை நம் அனைவரின் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமையை நாம் கையில் எடுக்க வேண்டும். அந்த பிறப்புரிமையை நாம் என்ஜாய் பண்ண வேண்டும். ஏழையாக பிறப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஏழையாகவே சாவது, கடனை வைத்துவிட்டு சாவது, பொறுப்புகள் குடும்பத்திற்கு தேவையான பொறுப்புகள் அத்தனையும் சரியாக செய்து முடிக்காமல், சரியான அளவு காப்பீடு இல்லாமல் செத்துப் போவது. அதுதான் மிகப்பெரிய பாவச் செயல். நம் உழைப்பால் நம்மால் கண்டிப்பாக கோடீஸ்வரனாக முடியும். செல்வச் செழுமை பெற முடியும். செல்வந்தராக முடியும். நம் குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் செல்ஃப் சஸ்டெயின்டு லைஃப் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் நம்மால எடுத்து செய்ய முடியும். சம்பாதிக்க முடியும். அந்த சம்பாத்தியத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நன்றி இறைவா! நன்றி. கோயில்ல போயிட்டு இறைவன்ட்ட நம்ம சொல்ற ஒரே விஷயம், நன்றி இறைவா! நன்றி. நான் மாதம் ரூ. 10,00,000 சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி இறைவா! நன்றி. இறைவனுக்கு நன்றி சொன்னா போதும். எனக்கு அத குடு, இத குடு, அத குடு, இத குடுன்னு கேட்க தேவையில்ல. எனக்கு ஆல்ரெடி எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி இறைவா! நன்றி. இந்த நன்றிய சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு உன்ட்ட வந்திருக்கேன். என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறாய். நன்றி இறைவா! நன்றி. நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல பெற்றோர், நல்ல ஒரு உறவுகள், நண்பர்கள், நல்ல வாடிக்கையாளர்கள், நல்ல நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நல்ல பைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவற்றையெல்லாம் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம். இப்படி வாழ்வில் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாவற்றிற்கும் நன்றி இறைவா! நன்றி. கிராட்டிட்யூட் அந்த கிராட்டிட்யூட் சென்ஸ் ஆஃப் கிராட்டிட்யூட் அந்த நன்றி உணர்வோடு நாம் இருக்கும்போது நமக்கு மேலும் மேலும் நிறைய நல்லது நடக்கிறது. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மாணப்பெரிது. சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த உதவி அன்னைக்கு நமக்கு கரெக்டா தேவை. தேவைப்படுகின்ற நேரத்தில் மிகச்சரியாக அந்த நேரத்தில் வந்து நமக்கு கை கொடுத்து நமக்கு உதவி செய்பவர்கள் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியுணர்வோடு நாம் இருப்போம். "கொடுக்க இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு." அந்த மாரி தேவைப்படும் நேரத்தில மிகச்சரியான நேரத்தில வந்து உதவி செய்த அந்த நண்பர்கள், அந்த உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். இரண்டொழுக்க பண்பாடுல அழகா சொல்வாரு சுவாமிஜி. "நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் நபர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்." நம்மளால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியலனா கூட பரவால்ல. ஆனா எந்த உபத்திரவமும் செய்யக்கூடாது. எந்த கெடுதலும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. அப்படி நம்மால மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சதுன்னா, அதை விட சிறப்பு வேறொன்றும் இல்லை. "ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ?" உங்களுக்கு எந்த விதத்தில் நான் உதவி செய்ய முடியும்? அப்படின்னு ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்டு பாருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மால முடிஞ்சதுன்னா நம்ம செய்ய போறோம். இல்லையா, அந்த வளம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துவோம். அதுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற தீய குணங்கள் 6 தீய குணங்களையும் நாம் அழித்துவிட்டு, நிறைமனம், பொறுமை, ஈகை, ஆண், பெண், சமச்சீர் நட்பு, மன்னிப்பு போன்ற இந்த நல்ல குணங்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். அதற்காக நம் எண்ணங்களை ஆராய கற்றுக்கொள்கிறோம். நம் ஆசைகளை சீரமைத்துக் கொள்கிறோம். சினம் வந்தால் அந்த சினத்தை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். கவலை வந்தால் கவலைப்படாமல் கவலைக்கே டஃப் கொடுக்கும் வகையில் கவலையை ஒழிக்கிறோம். நெறைய கவலை வந்தா கவலைகள் அத்தனையும் நாம் ஒழிக்கிறோம்.
அதற்கு இவை அனைத்தும் செய்வதற்கு நமக்கு இந்த மனவளக்கலை தேவை. மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல் போன்றவற்றை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்வில் அதை தினமும் பயன்படுத்தி நாம் அற்புதமான சூப்பரான வாழ்க்கையை வாழ்கிறோம். மனதை வளப்படுத்தக்கூடிய மனவளக்கலையும் ஒரு பக்கம் கற்றுக்கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறோம். இன்னொரு பக்கம் பணத்தை வளப்படுத்தக்கூடிய கலை. செல்வச் செழுமை பெறுவது எப்படி? பணத்தை சம்பாதித்த பணத்தை எப்படி சரியான வகையில் சேமிப்பது, முதலீடு செய்வது போன்றவற்றை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு இரண்டையும் நன்றாக செய்து வருகிறோம். மனவளக்கலையும் பணவளக்கலையும் இரண்டும் இரு கண்களை போன்றது. இந்த இரண்டையும் சிறப்பான முறையில் கற்றுத் தேர்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு சிறப்பான முறையில் நம் வாழ்க்கையை வாழ்வோம். இவற்றை எல்லாம் தருகின்ற இறைவன், பிரபஞ்சம், இயற்கை, நீங்க எந்த கடவுள் நேம் சொன்னாலும் அதையெல்லாம் சொல்லி மனதில் நினைத்து நன்றி கூறுங்கள். நாமும் நன்றியோடு இருப்போம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த விஷயத்தை யூடியூப் வழியாக கற்றுத் தேர்ந்து இதை யூடியூபின் மூலமாக செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கணவன் மனைவி சண்டைனா எப்படி, அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம். இந்த உலகத்திலிருந்து நிறைய ட்ரிகர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பைக்கில் போகும்போது ஒருத்தன் வருவான், லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் ஹேண்டு காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக தான் வருவானா இல்லையா? வருவான். ஆனால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்க, உங்களோட எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அது எதன் வழியாக பார்க்குறீங்களோ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் அழகாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டிருக்கீங்க, அந்த கண்ணாடியில் ஸ்க்ராட்ச் இருக்குது, நைட்டு வண்டி ஓட்டுறீங்க, ஏத்தாப்பில் வண்டி வருது, ஸ்க்ராட்சஸ் இருக்கிறதால எல்லாமே எப்படி தெரியும்? நல்ல கிளாஸாக இருந்தா உலகம் வேற, நீங்கள் வேற. ஆனால் நடுவில் நீங்கள் எதன் வழியாக பார்க்கிறீர்களோ அதை பொறுத்து முடியும். நேற்று நீங்கள் எல்லோரும் மலைச்சி மகாமுதிரை பண்ணீங்க, நான் கேட்டேன் உங்களெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க? பீஸ்ஃபுல்லாக, ரிலாக்ஸாக, சந்தோஷமாக இருக்குது. அப்போ நீங்கள் போய் உங்கள் புருஷன்ட்டையோ அம்மாக்கிட்டையோ ஹஸ்பண்ட்கிட்டையோ சண்டை போடணுன்னா எப்படி போட்டிருப்பீங்க? போடுவீங்க. எப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாமல் போடுவீங்க. சண்டை போடணும், எப்படி அப்படி கிடையாது, புரியுதா உங்களுக்கு? நின்று அடித்து ஆடணும், உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் சண்டை போடணும். சண்டைங்கிறது என்ன பண்ணுமா, நான் என்ன சொல்ல வரனோ அந்த கருத்தை வலியுறுத்தணும். நீ என்ன பண்ணுவ, நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, நீ சொல்லவும் முடியாது, நீ சொல்ல முடியாது, புரியுதா உங்களுக்கு? எஸ், நேற்று அந்த உள்ள ஒரு நல்ல அமைதியான மனநிலை, நல்ல மைண்ட் செட் இருந்தால் உங்களால் அதை பண்ணியிருக்க முடியுமா? எஸ். ஸோ மலர்ச்சியில் என்ன சொல்லித்தரோம், உலகம் அப்படி தான் இருக்கும். சிண்டி பார்க்குறவங்க இருப்பாங்க, ஆனால் எது வழியாக நீ பார்க்குறியோ அதை பற்றி உன் வாழ்க்கை மாறும். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ இன்றைய இந்த சிந்தனை விருந்து ஒரு நல்ல கருத்து வீடியோ மூலமாக கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ், பஞ்சபூத நவகிரக தவம் இவற்றையெல்லாம் சிறப்பான முறையில் செய்து முடித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். தினமும் காலையில் 30 நிமிடங்கள் பஞ்சபூத நவகிரக தவம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய குரல்ல ஆல்ரெடி யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை தினமும் ப்ளே பண்ணி பண்ணுங்க அந்த பயிற்சியை. இதை தொடர்ந்து செய்வதால், ஒரு 48 நாட்கள் இதை தொடர்ந்து செய்வதால்
ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மனசுல இதெல்லாம் நம்ம அடையணும், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவை, நம்ம லைஃப்க்கு இதெல்லாம் தேவை, நம்மளுடைய பர்சனல் growth, ப்ரொஃபஷனல் growth, குடும்பத்திற்காக என்று எல்லாவற்றிற்கும் என்ன இலக்கு வைத்திருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மனதில் நினைத்து அதை ஒரு சங்கல்பமாக ஏற்றுக்கொண்டு ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்வதால், தொடர்ந்து ஒரு பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்புதங்கள், அந்த வளங்கள் அவற்றை எல்லாம் பற்றி அந்த 48 நாட்களுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. அதுவரை உங்கள் சங்கல்பம் என்ன என்று யாருக்கும் சொல்லாதீர்கள். அது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மட்டும் தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓங்கி உயர ஆசை அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. திரு பரமன் பச்சைமுத்து அவர்களுடைய வீடியோ. அவர்களுடைய மலர்ச்சி உரை, எழுச்சி உரை மொத்தம் 1.5 மணி நேரம், 1 hour 32 minutes ஓடக்கூடிய அந்த வீடியோக்கான லிங்க் இன்று வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக அனுப்பி வைக்கப்படும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த வீடியோவை பாருங்க. கெட் மோட்டிவேட்டட், கெட் எனர்ஜைஸ். இலக்குகளுக்காக ஓட ஆரம்பியுங்கள். ஸோ ஃபைனான்ஷியல் இயர் எண்டோட கடைசி 2 நாட்கள் 30, 31 மண்டே, டியூஸ்டே 2 நாட்களையும் சிறப்பான முறையில் உபயோகப்படுத்திக் கொள்வோம். வாரத்தின் முதல் வேலை நாள், அந்த வேலை நாளை சிறப்பாக செய்வோம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் நேற்றே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சண்டேவே போயிட்டு ப்ரப்போசல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்போம். நிறைய பெரிய கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுத்து அவங்களோட தேவை அறிந்து அந்த தேவைக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸை கொடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். அவங்களுக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாம் நாளை நிகழ்வில் சந்திப்போம். சண்டே அதிகாலை 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி கிருஷ்ணகிரி, ஒசூர் கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு அதன் பின்பு நேற்று இரவு 7:15 அங்கே கிளம்பி இன்று அதிகாலை 2:15 மணிக்கு வீட்டுக்கு வந்து அரைகுறையாக ஒரு தூக்கத்தை முடித்துக்கொண்டு காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு 4:45 சற்று அருகில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து முதல் நபர் உள்ள வந்த பிறகு அந்த ஜூம் வழியாக அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இப்போது நிகழ்ச்சியை நாம் முடிவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை 4:44 மிகச்சரியாக 4:44க்கு லாகின் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம சீக்கிரம் ப்ராசஸை செஞ்சு சீக்கிரம் முடிச்சுட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு நாம் சீக்கிரமாக செல்ல ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். யூடியூப் வழியாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் நாம் அனைவரும் அருட்பெயராற்றல் இரவும் நாம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.